இயக்குனர் இமயம் பாரதி ராஜா இன்று காலமானார். உடல்நலக்குறைவாக சிகிச்சை பெற்று வந்த அவர் நீலாங்கரை இல்லத்தில் இன்று காலை அவர் உயிர் பிரிந்தது. திரையுலகினர் பல்வேறு பேரும் வந்து நேரில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தொடர்ந்து இது குறித்து பேசுவதற்காக இணைகிறார் ராஜேஷ், நீங்க விவரங்களை வழங்கலாம். சுபா, வணக்கம். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா உயிரிழந்தார் என்ற செய்தி என்பது ஒட்டுமொத்த சினிமா உலகம் மட்டுமின்றி தமிழ்நாட்டு மக்களும் அதிர்ச்சியிலே துக்கத்திலே ஆழ்ந்திருக்கின்றார்கள். ஒரு நடிகராக, ஒரு இயக்குனராக மட்டுமில்லாமல் ஒரு சமூக சீர்திருத்தவாதியாகவும் தொடர்ந்து சாதி சமூகமற்ற, ஏற்றத்தாழ்வுகளற்ற, வேறுபாடுகளற்ற சமுதாயம் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இருந்த கலைத்துறையில் பல்வேறு சமூக சீர்திருத்தங்களை செய்தவராக இயக்குனர் பாரதி ராஜா இருந்தார். அவர் பல திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார், பல திரைப்படங்களை இயக்கியிருக்கின்றார். அவரது ஒவ்வொரு திரைப்படங்களும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் பல்வேறு விஷயங்களை சொல்லக்கூடிய முக்கிய திரைப்படங்களாக இருந்திருக்கின்றன. அவர் இதுவரை 6 தேசிய திரைப்பட விருதுகளை பெற்றிருக்கின்றார், 4 தென்னிந்திய பிலிம் ஃபேர் விருதுகளை பெற்றிருக்கின்றார், 6 மாநில விருதுகளை தமிழ்நாடு அரசு சார்பிலே அவர் பெற்றிருக்கின்றார். இது தவிர பல்வேறு மாநிலங்களிலிருந்து பல விருதுகளையும் அவர் பெற்றிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் அவர் பல விருதுகளை பெற்றிருக்கக்கூடிய பல இயக்குநர்களை, பல நடிகர்களை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு திரை ஜாம்பவானாகவும் பாரதி ராஜா இருந்தார் என்றால் அது மிகையாகாது. தேனி மாவட்டத்திலே ஒரு சாதாரண கிராமத்திலே அல்லி நகரம் என்று சொல்லக்கூடிய ஊரிலே பிறந்த அவர் திரையின் மீது கொண்ட ஒரு பெரிய ஆர்வத்தின் காரணமாக சென்னைக்கு வந்து இங்கு பெட்ரோல் பங்கிலே அவர் பணியாற்றி கொண்டே தன்னுடைய அந்த திரை பயணத்தை தொடங்கி இருக்கின்றார். அவர் எந்த விதமான ஒரு பழைய சாயலும் இல்லாமல் தனக்கென்று ஒரு புதிய பாணியை உருவாக்கியவராக பாரதி ராஜா இருந்தார். இன்றைக்கு ஏராளமான திரை நட்சத்திரங்கள் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறார்கள் என்றால் அந்த அளவிற்கு ஒரு மிகுந்த திரையின் மீது ஈடுபாடு கொண்டவராக, தான் கொண்ட அந்த துறையின் மீது அதிக பற்று கொண்ட நபராக அவர் இருந்தார் என்பதுதான் உண்மையான விஷயம். எனவே அவரது புகழை இன்னும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய வகையிலே, அவரது திரைப்படங்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய வகையிலே அவரது பெயரில் பல்வேறு விருதுகள் வழங்கப்பட வேண்டும் எனவும் திரைத்துறையினர் கோரிக்கை வைத்து வருகின்றார்கள். பாரதி ராஜாவுடைய உதவியாளர்கள் என்று நாம் பார்க்கும்போது திரை ஜாம்பவான்களாக அவர் உருவாக்கி இருக்கிறார். இயக்குனர் பாக்யராஜ், மணிவண்ணன், மனோபாலா, சித்ரா லக்ஷ்மணன், இது தவிர பொன்வண்ணன், சீமான், இப்படி பல பேரை அவர் பெரிய இயக்குநர்களாக, ஒரு பெரிய ஆளுமைகளாக மாற்றிய பெருமை பாரதி ராஜா அவர்களுக்கு இருக்கின்றது. அவரது திரைப்படங்கள் ஒவ்வொன்றும் எடுத்து பார்க்கும்போது அது பல நாட்கள் ஓடிய, அதுவும் அது பழைய படங்கள் என்பதை தாண்டி இன்றைக்கும் பேசக்கூடிய முக்கிய படங்களாக மாறி இருக்கின்றது. 16 வயதினிலே, கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், புதிய வார்ப்புகள், நிறம் மாறாத பூக்கள், கல்லுக்குள் ஈரம், இப்படி எத்தனையோ பல படங்களை சொல்லிக் கொள்ளலாம். ஒவ்வொரு படத்திலும் ஒவ்வொரு விதமான மெசேஜை இந்த சமுதாயத்திற்கு சொல்லக்கூடிய படங்களாக அவர் எடுத்திருக்கின்றார், இயக்கி இருக்கின்றார் என்று சொன்னால் மிகையாகாது. அப்படிப்பட்ட மிக பிரம்மாண்ட ஒரு இயக்குனராக, கிராமத்து மண்வாசனையை அப்படியே எடுத்து காட்டக்கூடிய ஒரு இயக்குனராக திகழ்ந்த பாரதி ராஜா இன்று அனைவரையும் விட்டுவிட்டு சென்றிருக்கின்றார். தன்னுடைய முதுமையின் காரணமாகவும் தொடர்ந்து வீட்டிலேயே மருத்துவ ஓய்விலே இருந்து வந்த அவர் உடல் ஒத்துழைக்க மறுத்து, அந்த மருந்துகளை ஏற்க மறுத்து அவர் உயிரிழந்திருக்கிறார் என்ற அந்த அதிர்ச்சியான செய்தி இன்று காலை வந்தது. அது முதலே பல திரை பிரபலங்களும் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் பலரும் அவருக்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நாளை அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களை சார்ந்த திரைப்பிரபலங்களும் அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். ராஜேஷ், அதே மாதிரி அவருடைய இறுதி சடங்கு எங்கு நடைபெற இருக்கிறது, அது குறித்த விவரங்கள்? பாரதி ராஜா அவர்களுடைய இறுதி சடங்கு சென்னையிலே நாளை நடைபெறும் என்று அவரது உறவினர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். தொடர்ந்து அவரது உறவினர்கள் தேனியிலே இருந்தாலும் கூட இந்த இடத்திலே தான், சென்னையிலே தான் அவரது அனைத்து விஷயங்களும் இருக்கக்கூடிய காரணத்தினாலே சென்னையிலேயே செய்து விடுவதற்கான அந்த ஏற்பாட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக உறவினர்கள் தெரிவிக்கின்றார்கள். இயக்குனர் பாரதி ராஜாவுடைய அந்த மறைவு என்பது ஒரு மிகப்பெரிய இழப்பு என்று திரையுலகினர் வருத்தம் தெரிவிக்கின்றார்கள். தமிழக முதலமைச்சர் காலையிலேயே வந்து அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு அவர் டெல்லி சென்று விட்டார். எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய பல தலைவர்களும் வந்து
பாரதி ராஜா அவர்களது உடலுக்கு மரியாதை செலுத்தி வருகின்றார்கள். அவர் ஒரு திரை இயக்குனர் என்பதை தாண்டி அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு நலன் சார்ந்த பல விஷயங்களிலே அவர் தன்னை முன்னிறுத்தி கொண்டு போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கின்றார். ஈழம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், காவிரி பிரச்சனையாக இருந்தாலும், விவசாயிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டு போராட்டம் நடத்தக்கூடிய நபராக பாரதி ராஜா இருந்திருக்கின்றார். இதனால் பல இழப்புகளையும் அவர் சந்தித்திருக்கின்றார். அதே போல தொடர்ந்து எந்த விதமான லாப நஷ்ட கணக்குகள் என்பதை எல்லாம் தாண்டி இந்த திரைப்படம் என்பது ஒரு கமர்ஷியல் திரைப்படங்களாக இல்லாமல் இதன் மூலமாக மக்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்ல வேண்டும் என்பதிலே அவர் உறுதியாக இருந்தார் என்பதையும் அவருடன் பணியாற்றியவர்கள் தெரிவிக்கின்றார்கள். மிகப்பெரிய திரை ஜாம்பவான்களை எல்லாம் அவர்கள் இதற்கு முன்பு நடித்த அந்த சாயல் இல்லாமல் புதிய சாயலிலே கொண்டு வந்து படத்தை இயக்கி காட்டுபவராக அவர் இருந்திருக்கின்றார் என்றும் குறிப்பிடுகிறார்கள். குறிப்பாக 16 வயது நிலை படத்திலே ரஜினிகாந்த், அதே போல கமல்ஹாசன் உள்ளிட்ட ஸ்ரீதேவி உள்ளிட்ட 3 திரை நட்சத்திரங்களை அவர் தன்னுடைய படத்தில் வழக்கமான பாணியை கடந்து ஒரு புதிய பரிணாமத்திலே காண்பித்தார். முதல் மரியாதை படத்திலே சிவாஜி அவர்களுடைய அந்த தோற்றம் என்பது ஒரு வித்தியாசமான தோற்றமாக இருந்தது. இந்த படம் வெற்றி பெறுமா என்றெல்லாம் சந்தேகம் எழுந்த நிலையிலே அவரது இயக்கத்தின் காரணமாகவும் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய அருமையான இசையின் காரணமாகவும் அந்த படம் வெற்றி பெற்றது என்று குறிப்பிடுவார்கள். இப்படி பல்வேறு மாயாஜாலங்களை செய்து காட்டிய இயக்குனர் இமயம் பாரதி ராஜா நம்மை விட்டு மறைந்தார் என்ற அந்த அதிர்ச்சியான செய்தி கிடைத்திருக்கின்றது. தமிழ்நாட்டை சேர்ந்த பல பிரபலங்கள் அவருக்கு தற்போது அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள்.